நந்தினி. ஆசிரியர் உரை. வரலாற்று புதினங்களின் பிதாமகனார் என்று புகழப்பட்ட கல்கி அவர்களின் பொன்னியின் செல்வன் புதினத்தில் வரும் ஒரு கற்பனை பாத்திரம்தான் நந்தினி. மிக வலுவாக படைக்கப்பட்ட ஒரு பாத்திரம். அது கற்பனை என்பதையே இன்னும் பலர் ஏற்றுக்கொள்ளவே முடியாத அளவிற்கான ஒரு கதாபாத்திரம். நந்தினி அழகின் பிறப்பிடம் மட்டுமல்ல, பல சதி வேலைகளின் சங்கமமும் கூட. என்னதான் நடந்தது நந்தினியின் வாழ்வில்? யார்தான் இந்த நந்தினி? சோழ அரச குடும்பத்தில் பெரும் குழப்பத்தினை விளைவிக்கும் அளவிற்கு அத்துணை முக்கியத்துவம் எப்படி வந்தது? இதற்கான விடைகளை தேடி போய் முழுக்க முழுக்க கற்பனையாக படைக்கப்பட்ட புதினம்தான் இந்த நந்தினி. தன் வாழ்நாளில் நந்தினி சந்தித்த நபர்களும் நிகழ்வுகளும் எப்படி அவளது வாழ்க்கையே மாற்றின, ஏன் சோழத்திற்கு எதிராக அவளை திசை திருப்பின என்பதை பொன்னியின் செல்வன் புதினத்தின் அடிப்படை கருவை மாற்றாமல் கற்பனையை கூட்டி உங்களது கண்முன் காட்ட முயற்சித்திருக்கிறேன். இதை ஒரு தனி புதினமாகவும் படிக்கலாம். பொன்னியின் செல்வன் புதின காலகட்டத்திற்கு முன்பு நடந்த நிகழ்வுகளை தெரிந்து கொள்ளக்கூடிய ஒரு புதினமாகவும் படிக்கலாம். எதுவாயினும் சுவாரஸ்யமும் திருப்பங்களும் குறையாமல் இருக்கும் என்பதை மட்டும் உறுதியாக கூறுகிறேன். இப்படிக்கு ஆசிரியர். நந்தினி. அத்தியாயம் 1. குந்தவையோடு நான். ஒவ்வொரு விடியலும் அழகானதொரு நாளை நமக்கு உரியதாக ஆக்குவதற்காகவே ஏற்படுகிறது. அந்த நாளின் துவக்கம் என்னமோ உற்சாகத்தோடு இருந்தாலும் முடிவுதான் அன்றைய பொழுதின் விளைவு என்ன என்பதை தீர்மானிக்கிறது. சோழர்களின் பழமை பெற்ற தலைநகரமான பழையாறையிலும் அன்றைய விடியல் அப்படித்தான் துவங்கியது எனக்கு. காலை பூஜை முடிந்துவிட்டது என பழையாறை நகரத்தின் சோமநாதர் கோவில் மணியோசையின் ஓசை நகரெங்கும் பரவி வியாபித்தது. நகரமானது மெல்ல துகில் எழுந்து வழக்கம் போல தத்தம் பணிகளை தொடங்க ஆரம்பித்தது. விடியலின் வெளிச்சத்தினை ஆலய வாயிலில் நின்று அவதானிப்பது என்பது ஒரு வரம். பளிச்சென்று கழுவி துடைத்துவிட்ட கோவில் மண்டபம், அரிசி மாவிலும் வண்ண பொடிகளாலும் இடப்பட்ட கோலங்கள், கருவறை தொடங்கி எங்கும் பரவி வியாபிக்கும் கற்பூர வாசனை, அவ்வப்போதைய சிறு மணிச்சத்தம், குளிர்ச்சியாய் கூடவே சிகை கலைக்காது தலை கோதி செல்லும் மெல்லியதோர் காற்று, கோவிலின் நந்தவன பூக்களின் வாசம். இதுதான், இந்த ஒரு அனுபவம்தான் கொடுப்பினை. இது அனைவருக்கும் வாய்த்து விடுவதில்லை. ஏதோ ஒரு புண்ணியம் என்று ஒரு பிறவியில் செய்த பலன் இது. எங்கு எப்போது பிறந்தேன் என்று தெரியாத எனக்கும் இந்த கொடுப்பினை வரமாக வாய்த்துள்ளது போலும். என் பெயர் நந்தினி. என் தாயார் ஆசையோடு வைத்த பெயர் இது என சொல்வார்கள். எதற்காக வைத்தார் என்பதுதான் விளங்கவில்லை. பெயர் வைத்த அடுத்த கணமே என்னை பிரிந்து விட்டார் போலும். என் தாயின் முகத்தை எத்தனை முறை யோசித்தோம், நினைவில் கொண்டு வரவே முடியவில்லை. ஒருவேளை நான் பிறந்தவுடனேயே என் தாய் இறந்திருப்பாரோ? இந்த கேள்வியை தமையனான திருமலையிடம் கேட்டேன். எத்தனையாவது முறையாக கேட்கிறேன் என்பது எனக்கே தெரியாது. இல்லை, இறந்திருக்க முடியாது. நிச்சயம் இப்போதும் உயிரோடு தான் இருப்பார்கள் தங்கையே என்றான் அவன் அன்போடு. எப்படி இத்தனை உறுதியாக சொல்கிறாய் அண்ணா? கேட்டிருக்கிறேன் நான் பல முறை அவனிடம். தங்கையே, நான் உன்னோடு பிறந்தவன் அல்லதான். ஆனால் திருவரங்கத்தின் படித்துறையில் மலங்க மலங்க விழித்தபடி அமர்ந்திருந்த உன்னை முதலில் கொண்டு வந்து என் தந்தையிடம் கூறியது நான் தான். வந்து பார்த்த அவர் எங்கெங்கோ தேடினார், எவராவது உன்னை தேடி வருகிறார்களா என்று. எவருமே வரவில்லை என்பதால் ஊர் சபையிடம் தகவலை கூறியதோடு உன்னை வளர்ப்பதற்கான அனுமதியும் நாங்கள் பெற்று வந்தோம். அன்று முதல் நீயும் எங்களோடு ஒருத்தியாகிவிட்டாய். இதோ அங்கிருந்து புறப்பட்டு பழையாறை விண்ணகர கோயிலில் பணிபுரியவும் வந்துவிட்டோம் என்பான் என் அண்ணன். இதெல்லாம் தான் எனக்கு ஏற்கனவே கூறிவிட்டாயே. என் தாய் நிச்சயம் திரும்பி வருவாள் என்று எப்படி உறுதியாக சொல்கிறாய் நீ என்று கேட்டேன். படித்துறையிலிருந்து உன்னை எடுத்து வந்து நாங்கள் வளர்க்க ஆரம்பித்த பிறகு உன்னை நான் தான் எங்கும் அழைத்து செல்வேன். அப்போதெல்லாம் என்னை எவரோ தொடர்ந்து கண்காணித்து கொண்டிருப்பதாகவே தோன்றும். அநேகமாக அது உன் தாயாக கூட இருக்கலாம். நாம் பழையாறை வரும் வரை கூட இது தொடர்ந்து நடந்திருக்கிறது. அதனால்தான் நான் உறுதியாக சொல்கிறேன் என்பான் திருமலை. இதை அப்போதே என்னிடம் கூறியிருக்கலாமே அண்ணா. எதையாவது செய்து அழுது ஆர்ப்பாட்டம் செய்து ஆபத்தில் மாட்டுவது போல நடித்து எப்படியாவது என் தாயை வரவழைத்திருப்பேனே என்று கேட்டேன். இப்படியாவது எதையாவது செய்து விடுவாய் என்பதுதான் நான் எதுவுமே உன்னிடம் கூறவில்லை. 5 வயது பெண் குழந்தையாக எங்களிடம் கிடைத்தாய். எங்களோடு ஒட்டி உறவாடவே சில திங்களாயிற்று உனக்கு. இதில் இதெல்லாம் கூறி வேறு குழப்ப வேண்டுமா? இங்கு காரணமின்றி எதுவுமே நடப்பதில்லை நந்தினி என்றான் திருமலை.
என் நிலைமை என்னவென்றே உனக்கு புரியவில்லை அண்ணா. பெற்ற தாயை காண துடிக்கும் என் வேதனை தெரியவில்லை. அது இருக்கட்டும், என்ன காரணமோ இப்படியெல்லாம் நடப்பதற்கு என்று கேட்டேன் நான். நீ சாதாரண பெண்ணல்ல நந்தினி. எம்பெருமான் நாராயணனுக்காகவே பிறந்தவள் நீ. ஆண்டாளின் அம்சம் நீ. பூஜிக்க வேண்டியவள் அம்மா நீ. நம் தந்தை கூட அடிக்கடி சொல்வார், மகத்தான காரியத்தை சாதிக்க பிறந்தவள் நீ என்று. அதனால்தான் சொல்கிறேன், உனக்கான உறவு இங்கு எவரும் இல்லை. எல்லோருக்கும் உறவாகும் நாராயணியின் அம்சம் நீ. தடம் மாறி தவறிவிடாதே தங்கையே. அனுதினமும் நாராயணனை நெஞ்சில் வை. காலம் வரும், உன்னை கைக்கொள்வார் எம்பெருமான் என்றான் திருமலை. அண்ணா, உங்களுக்கு வேறு வேலையே இல்லையா? ஆண்டாள் எங்கே, நான் எங்கே? ஒரு 15 வயது தங்கையிடம் பேசும் பேச்சா இது? சிரித்தபடியே நான் கேட்டேன். இனிமேல் வரும் நாட்கள் தானம்மா பெண்ணின் மனதை மாற்றும் வல்லமை படைத்தவை. அதனால்தான் இப்போதிருந்தே ஆரம்பிக்கிறேன் உன்னிடத்தில். சாதாரண மனிதர்களுக்காக நீ படைக்கப்படவில்லை தங்கையே. தெய்வத்துக்கு உரியவள் நீ. மற்றொரு ஆண்டாளாக மாறப்போகிறவள் என்றான் திருமலை அண்ணன். உனக்கு நாராயண பைத்தியம் அதிகமாகிவிட்டது அண்ணா. சரி, நான் வருகிறேன். என் தோழிகள் காத்திருப்பார்கள் நந்தவனத்தில் என்று கூறிவிட்டு சிட்டாக பறந்து சென்றேன் நந்தவனம் நோக்கி. குனிந்து கொண்டே ஓடியதில் எதிரே வந்த என்னை ஒத்த பெண்கள் வருவதை கவனிக்காமல் மோதிவிட்டேன் ஒருத்தி மீது. அந்த ஒரு சிறு மோதல்தான் என் வாழ்வின் மிக பெரிய திருப்பு முனையாக போகிறது என்றும், வாழ்நாள் முழுவதும் அவளோடு மோதிக்கொண்டே இருக்கப் போகிறேன் என்றும் அன்று எனக்கு தெரியவில்லை. யாரடி நீ? இப்படியா கண்மண் தெரியாமல் ஓடி வருவது? எதிரே வருவது யார் எவர் என்பதை கவனிக்க மாட்டாயா நீ? கூட்டத்தில் ஒருத்தி கோபமாக கேட்டாள். நான் மோதிய அந்த பெண்ணோ நெஞ்சில் கை வைத்து அழுத்தி வலி தாங்கிக் கொண்டிருந்தாள். மன்னிக்க வேண்டும், அவசரத்தில் கவனிக்கவில்லை. தவறுதான். ஏதேனும் அடிபட்டு விட்டதா? உண்மையான பதட்டத்தோடு நான் கேட்டேன். தவறுதான் என சாதாரணமாக சொல்கிறாய். இதற்கான தண்டனை நிச்சயம் கிடைக்க வேண்டும் உனக்கு என்றாள் அவள். என்னை விட சற்று வயதில் சிறியவள்தான் என்றாலும் வாய் அதிகம். தண்டிக்கப்பட வேண்டிய அளவிற்கு அப்படி என்ன நடந்துவிட்டது இங்கு? என்னோடு மோதியவளே அமைதியாக இருக்கும்போது உடன் வந்த உனக்கு என்னம்மா வந்தது? நான் தான் மன்னிப்பு கேட்டுக்கொண்டு விட்டேனே என்றேன் நான். சரி விடுடி வானதி, ஏதோ தெரியாமல் நடந்துவிட்டது, வா போகலாம் என்றால் என்னால் மோதப்பட்டவள். எப்படி விடுவது? எருமை போல வந்து இவள் வேகமாக மோதுவாள். கண்கள் கூட கலங்கிவிட்டனாக்கா உங்களுக்கு? நீங்களாக இருப்பதனால் வலி தாங்கிக் கொள்கிறீர்கள். அதற்காக இவளை தண்டிக்காமல் விடக்கூடாதக்கா என்ற அவளின் பேச்சை உடன் வைந்த 4-5 பேரும் ஆமோதிக்க உள்ளிருந்து ஒரு கோபம் எனக்கு பொங்கி எழ ஆரம்பித்தது. என்ன, நீ அதிகமாக பேசிக்கொண்டே போகிறாய்? தெரியாமல் வந்து மோதியது ஒரு குற்றமா என்ன? எருமை என்று என்னை எகத்தாளம் செய்கிறாய். இன்னொரு முறை உன்னை மோதி காட்டட்டுமா? ஆத்திரப்பட்டேன் நான். எதிரே இருந்த அவளும் சற்று கோபமானாள். மோதியது கூட தவறில்லை. ஆனால் இந்த திமிர் பேச்சு உனக்கு அதிகம். யார் மீது மோதினாய் என்பதையாவது நீ அறிவாயா? வேகமாக கேட்டாள் அவள். யார் இவள்? இந்த நாட்டு மகாராணியோ அல்லது பட்டத்து இளவரசியோ? அலட்சியமாக என் வாயிலிருந்து அந்த வார்த்தைகளின் மேல் சனி பகவான் சஞ்சரித்து கொண்டிருந்தது அன்று எனக்கு தெரியாமலே போய்விட்டது. நான் கூறியதை கேட்டு அதுவரை அமைதியாக இருந்த அவள், அந்த என்னால் மோதப்பட்டவள் சீற்றத்தோடு திரும்பினாள். அனல் கக்கும் விழிகளால் என்னை பார்த்தாள். ஓ, மகாராணியாரோடும் இளவரசியோடும் மட்டும்தான் நீ மோதுவாயா? அப்படியாயின் நீ எந்த தேசத்து மகாராணியோ? கோபம் ஒளிந்திருந்தது அந்த வார்த்தைகளில். நான் அமைதியாக நின்றேன். உன்னோடு பேசி கொண்டிருப்பது சோழ தேசத்து பேரரசர் சுந்தர சோழரின் செல்லப்பெண், சோழத்தின் இளவரசி குந்தவை என்பதாவது உனக்கு தெரியுமா என கேட்டால் அந்த மற்றொருத்தி. நான் அதிர்ந்து போனேன். என்றாலும் வெளிக்காட்டி கொள்ளவில்லை. வானதி, சற்று அமைதியாக இரு என்று அந்த இளவரசி குந்தவை என் பக்கம் திரும்பினாள். என்னை ஆழமாக பார்த்தாள். இப்போதுதான் நான் யார் என்பது உனக்கு தெரிந்துவிட்டதே. நீ சொல், எந்த நாட்டுக்கு நீ மகாராணி என்பதை சொல் என்றாள் அந்த குந்தவை. மகாராணியா? இவளா? உங்களது பணிப்பெண்ணாக கூட தகுதி இல்லையக்கா இவளுக்கு. இந்த கோயில் நந்தவனத்தை பராமரித்து வரும் பட்டரின் மகள். அது கூட சொந்த மகள் இல்லை, எங்கிருந்தோ கிடைத்தாலாம். அவர் வளர்த்து வருகிறாராம். அவ்வளவுதான் இந்த ராணியின் ஜாதகம் என்றாள் வானதி. ஓ, ஆதி அந்தம் தெரியாதவளா இவள்? அதனால்தான் இத்தனை செருக்கோடு வருகின்றனவா வார்த்தைகள்?
சோழ தேசத்தின் இளவரசி குந்தவை உன் முன் நிற்கிறேன். முதலில் என்னை வணங்கு என்று கோபமாக அவள் உத்தரவிட நான் குறுகி போனேன். நான் தான் முதலிலேயே மன்னிப்பு கேட்டுவிட்டேனே இளவரசியாரே. அதுவுமின்றி எனக்கு நீங்கள் யாரென்று தெரியாதே. நான் தடுமாற ஆரம்பித்தேன். இப்போது தெரிந்துவிட்டதல்லவா? முதலில் சிரம் தாழ்த்தி கைகூப்பி வணங்கு என்று அவளின் பேச்சில் ஆணவம் தெரிந்தது. இது கோயில். இங்கு இறைவனை தவிர்த்து வேறு எவரையும் வணங்க மாட்டேன். என்னையும் அறியாமலேயே வந்து விழுந்தன வார்த்தைகள். அப்படியா? நல்ல பழக்கம்தான். 4 பேருக்கு முன்பு என்னை வணங்குவது உனக்கு கௌரவ குறைச்சலாக இருக்கிறதோ? பரவாயில்லை. நாளை 400 பேருக்கு மேல் இருக்கும் கூட்டத்தின் முன்பு உன்னை வணங்க வைக்கிறேனடி நான் என்று தனக்குள்ளேயே நினைத்து கொண்டால் போலும் அந்த குந்தவை. வானதியின் காதில் ஏதோ கூறிவிட்டு அங்கிருந்து வேகமாக நடந்தாள் கருவறையின் வழியை நோக்கி. அவள் சென்ற பிறகு அந்த வானதி என் அருகே வந்தாள். அவள் உதட்டின் சிரிப்பு என்னை கேலி செய்வதாக இருந்தது. அழைத்து வர சொல்லியிருக்கிறார் இளவரசியார் தங்களை. உங்களின் மகத்தான சேவை அங்கு அவருக்கு தேவையாம். வாருங்கள் போகலாம். இளவரசியாரின் கட்டளை இது என்று பவ்யமாக கூறிவிட்டு வாய்விட்டு சிரித்தாள் வானதி. வேறு வழியின்றி அவளை நான் பின்தொடர்ந்தேன். அர்த்த மண்டபம் வரை சென்ற குந்தவை கருவறை நுழையாது சட்டென்று இடதுபுற படிகளில் இறங்கி நந்தவனத்தின் பக்கம் சென்றாள். அங்கு ஒரு ஓரமாய் தென்னை ஓலை கூரையாக வேயப்பட்டிருந்த ஒரு மேடான இடத்தில் அமர்ந்து கொண்டாள். உடன் பின்னால் 2 தோழிகள் வந்து நிற்க முன்னிருந்த ஒருவளை அழைத்து, போய் இந்த நந்தவனம் பராமரித்து வரும் பட்டரை நான் பார்க்க வந்துள்ளதாக கூறு என்று கட்டளையிட்டாள். உடன் அவரை தேடி ஓடினாள் அவள். சற்று நேரத்தில் அழைத்தும் வந்தாள். அதே நேரத்தில் வானதியும் என்னை அழைத்து கொண்டு நந்தவனத்திற்குள் குந்தவையிடம் நுழைந்தாள். குந்தவையை நெருங்குவதற்கு 15 அடி தூரத்திலிருந்தே கைகூப்பி வணங்கியபடி அவளை நெருங்கி கொண்டிருந்தார் பட்டரான என் வளர்ப்பு தந்தை. அதை பார்த்தவுடன் தன் கால் மேல் கால் போட்டு அமர்ந்தாள் அந்த குந்தவை. அலட்சிய சிரிப்போடு என்னையும் பார்த்தாள். உள்ளுக்குள் நான் குறுகி போனேன். தான் யார், தன் தகுதி என்ன, அவளால் என்ன செய்ய முடியும் என்பதை கண்முன்னே நடத்தி காட்டுகிறாள் குந்தவை என்பது எனக்கும் புரிய கோபத்தோடு அழுகையும் வெளிவர துடிக்க நான் அடக்கி கொண்டேன். இளவரசியாருக்கு என் வணக்கங்கள். சொல்லி அனுப்பியிருந்தால் நானே ஓடி வந்திருப்பேனே தாயே. என்னை காண இத்தனை தூரம் தாங்கள் வரத்தான் வேண்டுமா? பவ்யமாகவும் பணிவாகவும் கேட்ட எனது தந்தையான பட்டரை காணும்போது எனக்கு எரிச்சல் தான் வந்தது. எதற்கு இத்தனை குனிகிறார் இவர்? இளவரசியாகத்தான் இருந்தால் என்ன, வயதில் மிகச் சிறியவள்தானே. ஏறக்குறைய என் வயது உடையவள்தானே. ஏன் இத்தனை பவ்யம் காட்டுகிறார் இவர்? உள்ளுக்குள் நான் குமைந்து போனேன். இல்லை ஐயா, இந்த நந்தவனத்தின் பூக்களின் வாசம் மதிமயக்குகிறது என்று என் தோழிகள் கூறினார்கள். என் தாயாரும் ஆச்சரியப்பட்டார் இதை கேட்டு. போய் பார்த்துவிட்டு வா என என்னை அனுப்பினார். அதனால்தான் இத்தனை தூரம் வரவேண்டியதாயிற்று என்று குந்தவை பதிலளித்தாள். சாகசக்காரி. வார்த்தைகளை எப்படி பிரயோகிக்க வேண்டும் என்பதை நன்கு அறிந்தவள் போலும். அவசியமே இன்றி தனது தாய் கூறினார் என்று சோழத்து மாதேவியாரின் பெயரை இதில் நுழைக்கிறாள். தான் சிறு பெண் என பட்டர் அலட்சியப்படுத்திவிடக் கூடாது என்று மகாராணியார் பார்த்து வர கூறியதாக சொல்கிறாள். கூடவே இத்தனை தூரம் வந்தேன் என சிரம பரிகாரம் வேறு. ஆபத்தானவள் இவள் என எனக்குள் நான் எண்ணிக்கொண்டேன். அவள் எதிர்பார்த்தபடியே அதுவும் நடந்தது. மாதேவியார் கூறினாரா? அவர் வரை என் பெயர் உச்சரிக்கப்பட்டதில் மகிழ்வெனக்கு தாயே. வாருங்கள், போய் பார்த்துவிட்டு வருவோம் என பவ்யம் காட்டினார் என் தந்தை. இருக்கட்டும், சற்று கால் வலிக்கிறது, சிறிது நேரம் கழித்து போகலாம் ஐயா என குந்தவை கூறி முடிப்பதற்குள், சற்று பொறுங்கள், நேற்றுதான் தயாரித்த மூலிகை தைலம் ஒன்று என்னிடத்தில் உள்ளது, இதோ எடுத்து வருகிறேன் என திரும்பியவரின் பார்வை என்மேல் பட்டது. அவர் காண்கிறார் என்றவுடன் அதுவரை என் அருகில் இருந்த வானதி சட்டென்று நகர்ந்து குந்தவை இருக்கும் இடம் நகர்ந்துவிட தனியாக நான் நின்றிருந்தேன். அட, நீ இங்கேயா இருக்கிறாய்? ஓடு நந்தினி, ஓடு. பின்புறம் உள்ள நமது வீட்டிற்கு சென்று என் தனிப்பெட்டியை திற. அதில் தோல்பை ஒன்றிருக்கும். நேற்று கூட நீதானே அதனை வைத்தாய். அதை எடுத்துக்கொண்டு ஓடிவா, போ சீக்கிரம் என நேரம் காலம் தெரியாமல் உத்தரவிட்டார் என்னை வளர்த்த தந்தை. நந்தினியா? யார் இவள் ஐயா? ஏதும் அறியாதவளாக கேட்ட குந்தவையின் கேள்விகள் எனக்குள் எரிந்தன. என் மகள்தான் இளவரசியாரே, பெயர் நந்தினி என்ற பட்டர் அத்தோடு நிறுத்தியிருந்தால் பரவாயில்லை. என்னை நோக்கி திரும்பி, நந்தினி, இளவரசியாரை வணங்கிக்கொள் என என்னை நோக்கி கூற,
உள்ளுக்குள் கொந்தளித்தாலும் வேறு வழியே இன்றி கைகூப்பி வணங்கினேன் அவளை. நேருக்கு நேராக பார்த்தபடி. அப்பப்பா, அப்படி ஒரு பார்வை அவளுடையது. ஒரு புழுவை பார்ப்பது போல என்னை பார்த்தாள். அரச குலத்தவர்களை நேருக்கு நேராக பார்த்துதான் வணங்குவீர்களா ஐயா? நான் பரவாயில்லை, சிறு பெண், பெரிதாக எடுத்துக்கொள்ள மாட்டேன். இதே பழக்கம் நாளை மன்னர் முன்போ மகாராணியார் முன்போ வந்தால் தவறாகிவிடுமே. குந்தவையின் கேள்வியோ பட்டரை நோக்கி, ஆனால் எய்யப்பட்டதோ என் மீது. மன்னிக்கவும் தாயே, நான் தான் அவளுக்கு ஒழுங்காக கற்றுத்தரவில்லை, அதனால்தான் இந்த தவறு என்ற எனது தந்தை நேராக என் அருகில் வந்தார். என் கைகளை பிடித்து குவித்தார். கழுத்தை லேசாக பிடித்து அழுத்த எனது முதுகு குனிந்தது. அரச குலத்தவர்களை வணங்கும் போது அவர்களின் பாதம் பார்த்துதான் வணங்க வேண்டும் நந்தினி. ஏதாவது கேட்டால் பதில் கூறத்தான் அவர்களை நேராக பார்த்து பேச வேண்டும். அப்போது கூட நம் தலையோ நெஞ்சோ நிமிர்த்தக்கூடாது. அவர்கள் பேசும்போது நமது கண்கள் தாழ்ந்து இருக்க வேண்டும். புரிகிறதா என்றார் அவர். இப்போது வணங்கு இளவரசியாரே என்று கூற நெருப்பாற்றில் இறங்கினேன் நான். சுற்றி இருந்த குந்தவையின் தோழிகள் நமட்டு சிரிப்பு ஒன்றினை உதிர்க்க கூனி குறுகி போனேன். என் தன்மானம் முழுவதும் அவளது காலடியில் விழுகிறது என்பதை தாங்க முடியாது தவித்தேன். கண்களில் நீர் நிறைந்து கீழே விழ எத்தனிக்கையில் தந்தை கூறியது போல அவளை வணங்கினேன். அந்த ஒரு கணம்தான் என்னை பல நாட்கள் தூக்கமே இல்லாமல் செய்ய போகின்றன என்பதை அப்போது நான் அறியவே இல்லை. பெயர் என்ன சொன்னாய்? வேண்டுமென்றே கேட்டாள் குந்தவை. நந்தினி என மெல்ல வாய் திறந்தேன் நான். அழுகை வெடிக்க காத்திருந்தது. ஏதோ ஒன்று. சரி, நீ போய் அந்த தைலத்தை எடுத்து வா. என் தோழிகள் இருவரை இங்கேயே விட்டு செல்கிறேன். அவர்களிடம் கொடுத்தனுப்பு. உனக்காக எல்லாம் என்னால் காத்திருக்க இயலாது. நான் புறப்படுகிறேன் என்று எழுந்தாள் அவள். ஆமாம் தாயே, நீங்கள் புறப்படுங்கள். இதற்காக எதற்கு நீங்கள் காத்திருக்க வேண்டும்? நான் கொடுத்தனுப்புகிறேன் என்று என் தந்தை வேறு. நேரம் காலம் தெரியாமல் அதற்குள் என் அருகில் வந்தாள் குந்தவை. அங்கேயே உன்னை வணங்க வைத்திருப்பேன். உன் தகுதிக்கு நீ என்னை எப்படி வணங்குவது என்பதை உணர்த்தத்தான் இங்கு வரவழைத்தேன். ஆலயத்தின் படிக்கட்டும் கல்தான், உள்ளிருக்கும் தெய்வ உருவமும் கல்தான். ஆனால் இரண்டும் ஒன்றாகிவிட முடியாது அல்லவா? இனிமேலாவது திமிர்த்தனத்தை விட்டுவிடு. இல்லையேல் மறுபடியும் வந்து என் காலில் விழ வேண்டியிருக்கும் என எனக்கு மட்டுமே கேட்கும் குரலில் கூறிவிட்டு என் முகத்தை நிமிர்த்தி பார்த்தாள். மிக ஏளனமான ஒரு பார்வை, விஷம் கலந்த புன்சிரிப்பு. அவள் கண்களில் கனநேரம் தோன்றி மறைந்த அந்த கொடூரம். அவமானத்தில் அங்கேயே இறந்து போனேன் நான். வருகிறேன் ஐயா என்று எனது தந்தையான பட்டரை பார்க்காமலேயே கூறிவிட்டு வென்றுவிட்ட திருப்தியோடு நடந்தால் அவள் தோழிகள் புடைசூழ. வெகு தூரம் வரை சென்றும் அவளும் அந்த வானதியும் சிரித்த சிரிப்பு கேட்டுக்கொண்டே இருந்தது எனக்கு. என்ன நிற்கிறாய்? வீட்டிற்கு போய் உடனே அதை எடுத்து வா என தந்தையின் குரல் கேட்க அங்கிருந்து நடந்தேன். சிறிது தூரம் சென்றிருப்பேன். ஆறுதலாக ஒரு குரல் பின்னால் இருந்து கேட்டது. கவலைப்படாதே தங்கையே, இதெல்லாம் அரச குடும்பத்தினருக்கு வாடிக்கையான ஒன்றுதான். அதையே நினைத்து கொண்டு மனம் வருந்தாதே என்றொரு குரல் பின்னிருந்து கேட்க குந்தவையின் பாதுகாப்பிற்கு வந்திருந்த வீரர் ஒருவர் நின்றிருந்தார். கண்களை துடைத்து கொள்ளம்மா. அதிகாரத்தில் இருப்பவர்களுக்கு அடிபணிய வேண்டியது ஆண்டாண்டு காலமாக நடப்பதுதான். அதற்காக நாம் எந்த இடத்திலும் தாழ்ந்துவிடப் போவதும் இல்லை. சிறுபிள்ளைத்தனமான செயல்களால் இங்கு எவருமே சிறப்படைந்ததும் இல்லை. வருத்தப்படாது போய் வா அம்மா என்று கேட்டார் அவர். அண்ணா, உங்கள் பெயர் என்ன என்றேன் நான். செழியன் என்பார்கள் என்னை. நீ அண்ணா என அழைத்ததில் அகமகிழ்வு எனக்கு. வாய்ப்பு இருப்பின் அடுத்த முறை சந்திப்போம். நடந்ததை இங்கேயே மறந்துவிடம்மா. வேதனைகள்தான் வெற்றிக்கான படிக்கட்டுகள் என்பதை நினைவில் கொள்தாயே. வருகிறேன், என்னை தேடுவார்கள் என்றவர் வேகமாக என்னை கடந்து விரைந்தார். காலம்தான் எத்தனை விசித்திரமானது. குந்தவி போன்றவளை அறிமுகம் செய்த அதே நாளில் இவர் போல ஒரு நல்லவரையும் என் கண்முன் காட்டுகிறதே. சற்று பாரம் குறைந்தவளாக வீடு நோக்கி நடந்தேன் நான். மீதியை அடுத்த அத்தியாயத்தில் காணலாம்.